எங்கயா வேஷ்டி லுங்கி வேக்காட்டு காலமா இருக்குது, அதனால எல்லாத்தையும் கழட்டி போட்டேன். எப்படி அந்த நாயை விரட்டு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டு மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு வாங்குது, தண்ணி குடிக்கிறியா? பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாமா? சரி சரி. எங்க அது லுங்கி? இங்க தானே போட்ட, காணோம். எங்க வேட்டு? அங்க பாரு உன் லுங்கி தோல் மேல. ஏயா வேட்டியெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆட போட்டு இருக்கிறேன். சுப்பிரமணி வேட்டி கொடுறா. என்ன சொன்ன? சுப்பிரமணி வேட்டி கொடுறான்னு சொன்னேன். வேட்டி இப்போ எங்கிட்ட இருக்கு சார்னு சொல்லு. சுப்பிரமணி சார், அந்த வேட்டியை மட்டும் கொடுத்துருங்க சார். அப்படி வா வழிக்கு. அம்சா இங்க வா. நான் ஆட போ, நீ இப்படி வா. சரியான பைத்தியம், கரண் அடிச்சு சாவறது உறுதி. பக்கத்துல வா, நீ வா. நீ உன் கூட தான போய் சேர்ந்துருடா. எல்லாம் சேர மாட்டேன். டேய் ஆரம்பம் வாடா. பாரு இந்த வாட்டி கைய வச்சிரு. கூப்பிட்டீங்களாண்ணே? டேய் ஆரம்பம். அதான் வந்துட்டேண்ணே. போடா அண்ணே, வாடான்னு கூப்பிடுங்க. வாடா, எங்க 2 பேர்த்து 2 சுத்து சுத்து போடான்னு கூப்பிடுங்க. ஆனா இந்த வேட்டியை மட்டும் கொடுத்துருங்க. இப்படியே போனா பொட்ட நாய் கடிச்சு வச்சிரும். 2 சுத்து சுத்துற. இப்ப 2 சுத்து சுத்திட்டு கால் கடையில் போது போகணும். நீ கால் கடியிலையா? ஆமா, தூக்கி விட்டுறாத அதுக்காக. ஓ இதான் சுத்துறதாயா? அண்ணா சுத்திட்டுண்ணா வேட்டி கொடுத்துருந்தேன். கால் கடையில் போறியா? சரி கால விடு, கால விடு தொலை. உன்னால போக முடியாது. நேரத்தை பாரு, போன இழைச்சி போனா எலி எதுக்கு கோவப்படுமோ அந்த மாதிரி பண்ற உன் நேரம்டா. அப்புறம் பேசிக்கிறேன். உளியா காலில் அரமண்டா எடுத்துட்டு போய். யோ அந்த அழகு மூளை மண்டையில இருந்தா உனக்கு உடம்பு பூரா இருக்கியா? எப்படியா இருந்தால கால்ல எல்லாம் விழுவு வச்ச? யாரு சுப்பிரமணியனாச்சு. என் உடம்பு பூரா மூளை எனக்கு. ஆமா ஆமா, ரொம்ப மூளை போச்சு. வேண்டாம் வாடா. என்னையோ காலில் உழவு சொன்னேன். வேண்டா, என்னையோ காலில் உழவு சொன்னேன். பரதேசி நாய் என்ன 1008 இருக்கலாம். அதுக்காக அந்த உதைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாதாமா. என் கடைக்கு இனிமேல் நீ வேலைக்கு வேற வேண்டாம் போனா. நான் கதிரி சேர்த்துக்கிறேன் போனா. போயா உங்க கடையும் நீங்க 2 கத்திரிக்கோளும் ஜீப் வச்சுக்கிட்டு அது ஒரு கடை இருக்கிற உங்க கடையில போனா நீ கடை இருக்கு. போயா நீ பாத்தியாடி, ஒரு பொம்பளையால கடையே 2ஆ போச்சு. மக்களே, பொம்பளைகளை யாரும் நம்பாதீங்க. இப்படியே பேசுவாங்க, இப்படியே பேசுவாங்க. நாங்க இப்படி பேசுவோம், அப்படி பேசுவோம், நீ எப்படி பேச? அம்மா, யாரை கேட்டு நீ இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? யாரை கேட்டு நான் சம்மதிக்கணும்? முதல்ல அதை சொல்லு. கட்டிக்க போறவனா என்ன கேட்கணும்? என் தங்கச்சி செண்பகத்தை கேட்கணும். இங்க பாரு, என் அண்ணன் வீட்டுல ஒரு அண்ணன் வீட்டுல பொண்ணு கொடுக்குறேன், ஒரு அண்ணன் வீட்டுல பொண்ணை எடுக்கிறேன்னு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். வாக்குறுதி எனக்கு முக்கியம். எங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எங்களை கேட்காம நீ எதுக்குமா வாக்கு கொடுத்த? சின்ன மாமா குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கவோ பொண்ணு கட்டிக்கவோ எனக்கு விருப்பம் இல்லம்மா. எனக்கு கட்டி வைக்கிறதா இருந்தா கஸ்தூரியை கட்டி வை, இல்ல கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாமா. எங்களை பெத்து வளர்த்த எங்க அப்பா குடும்பத்தை விட்டு குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம பொண்ணை விட்டு ஓடி போனப்ப கூட எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச உனக்கு கூடவாமா தெரியல? எங்க மனசை பத்தி உனக்கு புரியவே இல்லையாமா? அம்மா இங்க பாரு, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கர்ணமாமா கூட தான். இல்லையா நான் காலம் பூரா கண்ணியா விருந்து சாகுறேன். எனக்கு எந்த கல்யாணம் வேணும்? இத பாருமா, இது எங்க வாழ்க்கை பிரச்சனை. எதுவா இருந்தாலும் பார்த்து முடிவெடு. என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உண்மையை சொல்லிருமா. இப்போ எங்க வாழ்க்கை உங்க கையில தாமா இருக்கு. நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டி
கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ வச்ச தீ வந்து இங்கே பத்துது இப்போது என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து ஐயோ மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி காலப்பட்டா குத்தமின்னு ஊருக்குள்ள கேட்டேனே காலுப்பட்டா சொர்க்கம்னு கண்ணில் மேல பார்த்தேனே காமன் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு கண் திறந்து பாப்போமா உள்ளே காய்ச்சல் அடிக்கும் உசுறு துடிக்கும் ஒதுங்கித்தான் போவோமா கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு கடிக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அண்ணே ஓமாலங்காரி உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவை பார்த்து சொன்னீங்கன்னா என் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அண்ணே அது வந்துண்ணே என் பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க.
அண்ணே, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களோட இஷ்டப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னே. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கூட பிறந்த அண்ணனுக்கு பையனுக்கு பொண்ணை கொடுக்காம வேற எவனுக்கு கட்டி கொடுக்க போற? அண்ணே, கட்டிக்க மாட்டேன்னு சொல்றவங்களே நான் என்னன்னே சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. அப்படி என் பையன் கிட்ட என் பொண்ணு கிட்ட என்னத்த குறை கண்டீங்க? அண்ணே, பிடிக்கலன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் மேலும் மேலும் கட்டாயப்படுத்த முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். அத்தை, என் கூட வாழாத உன் பொண்ணு வேற எவன் கூடவும் வாழக்கூடாது, வாழவும் விட மாட்டேன். என்னத்த அப்படி பாக்குற? எலும்ப கடிக்கிற நாய் எப்படி இரும்ப கடிக்கும்னு பாக்குறியோ? காக்கா பிடிக்க அஞ்சுறவன் கரடி எப்படி பிடிப்பான்னு பாக்குறியா? அத்தை, காட்டு நரிக்கு ஆசை கோழி மேலதான், என்னோட ஆசை ஓம் பொண்டு மேலதான். பொட்ட கோழி கூவி பொழுது விடியாதத்த மொட்டை தலை பொம்பளைக்கு ரெட்ட சடை காசியா, முடியே இல்லாதவளுக்கு முல்லைப்பூ மேல ஆசையா. உன் பொண்ணு ஒரு நாள் வந்தாலும் ஏன் அண்ணன் சேர்ந்து கூட தான் வாழணும். அத்தை, நீ ஏன் ஆசைப்பட்டு உன் பொண்ணை எனக்கு கட்டி வச்சா அவ எனக்கு பொண்டாட்டி இல்ல? நான் ஆசைப்பட்டு அவ மேல கைய வச்சா அவ எனக்கு வப்பாட்டி. அத்தை, உன் பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா இருக்கணுமா இல்ல வப்பாட்டியா இருக்கணுமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. அடி சறுப்பால, ஏய், என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன அவ்வளவுதான் ஜாக்கிரதை. இதே வேற எவனாவது பேசியிருந்தானா கோடல உருவி மாலை போட்டிருப்பேன். அண்ணன் மயனாச்சேன்னு சும்மா விடுற. டேய் சேதுபதி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். இதோ பாரு தங்கச்சி, ஒண்ணு உன் பொண்ண என் பையன் சேதுபதி கட்டி கொடு, இல்லைன்னா என் பொண்ணு கௌரிய உன் பையன் ரமேஷ் கட்டிட்டு போ. அத்தை, எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டு என் பங்காளிக்கு பொண்ணு கொடுத்த அத்தனை கூட பார்க்க மாட்டேன். அருவாள் எடுத்து ஒரே போடுதான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நொண்டிக்கு சறுக்குன்னு தான் சாக்கணும். எங்க எதிரிக்கு பொண்ணை கொடுத்த கற்றவனுக்கு கை இருக்காது, கட்டிறவனுக்கு தலை இருக்காது. தங்கச்சி இங்க பாருமா, ஒரு அண்ணனா நான் உனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. ஒரு தங்கச்சியா நீயே எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படி எனக்கு எங்களை மீறி வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சீன்னா வச்சுக்கோ, இந்த ராஜதுரை எவ்வளவு மோசமானவன்னு போக போக தெரிஞ்சுக்குவேன். அண்ணே, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க விருப்பப்படி அவங்க வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப சொல்றேன், என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். அன்னைக்கு அந்த பொம்பளை எங்கேயோ தோட்டத்தை கூட்டிட்டு வரணும் போனே இல்ல. நான் என்ன போனேன், ஏன்னா நீ வேற ரொம்ப இந்த வயசுல நமக்கு தேவையான இதெல்லாம் ஏன்னா போய் பேசுற? அப்படியே கட்டி இல்ல, நீ அண்ணன் அப்படியே இருக்குன்னு சொல்லி எனக்கு இளம ஓஞ்சல் ஆடுதுன்னு என்ன குறை சொல்றியா? அது டை அடிச்சிருக்கா நீயும் பொழப்படி தெரியுறா பைத்தியக்காரனாடா. ஆமா,
அந்த பொம்பளை பார்த்து தானே நடக்கு வந்து நீ நாமக்கல்ல முட்டை போற பார்த்தேன். அங்க ஊர் பேர் போன ஒரு பொம்பளை ஏற்றிட்டு போனா நான் பார்க்கலையா? பைக்கில் போனது பாத்தியா? ஆ. ஏன்டா அது உக்காதானே கூட்டிட்டு போனேன் போல படுத்துக்கிட்டு சும்மா என்ன குறை சொல்லிட்டு இருக்கிறேன். சரி கூட்டிட்டு போனேன் என்ன பண்ண? நான் எங்கடா கூட்டிட்டு போனேன்? நீ தானா பிறந்த வீட்டுல குளத்துல கூட்டிட்டு போன சொல்றேன். குடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறான். சும்மா வந்துட்டு ஆட்டுறா ஒண்ணும் பண்ணாத அதுக்கு நாடகம் நடிக்கிற பொம்பளை சொல்றியா? இங்க நடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போ. அது கடைசி சீனுக்கு தானே தோட்ட கூட்டிட்டு போட்டு நீ வேற விவரமா கேளுங்க. என்னடா கேட்கற நீ? இல்லடா இளநீங்க வெட்டி குடிக்கும் போது தூக்கி குடிக்கும் போது அதை பார்த்து ஏனமோன்னு நினைச்சா அதுதானே கடைசி சீனுக்கு தான் கூட்டிட்டு போகணும். அதுதான் நடக்க வந்துருச்சு ஏனமோ நினைச்சேன். ராஜோட சொல்லிக்கிட்டேன் 4 இளநீ எப்படி பதமா போட்டு வச்சிருக்கிறேன். சின்னதா பெருசாடா? பெருசு பெருசா மாம்பழச்சோறுன்னு வாய புழக்காத. வைத்தியக்காரன் எண்ணெய் கூட்டி வந்து நானும் பார்த்துருப்பேன். அண்ணே கொள்ளைக்கு போனாலும் கூட்டாவாதுண்ணே. கூட்டாவாதா? ஆமா. சரி அப்புறம் அங்கங்கே போனா அது போனியா தெரியுது இல்லையா? நான் எங்கன்னா போனேன் மறுக்க என்னையோ சொல்றேன். நீ தான் தினமும் நாமக்கல் முட்டைக்கு போறேன் முட்டை டூர்னு போறேன். அங்க போய் எவ்வளவு ஏற்றி வச்சுட்டு போற பாருப்பா. நானே என்ன சொல்றேன்? பருத்தி அடிக்கிறது நானே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். யோ உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மட்டும் தனியை விட்டுட்டு போயிட்டேனாங்கிறேன். தனியை விட்டுட்டு போறேன். அண்ணன் தம்பி 1008 பிடிச்சிட்டு இருக்கு. இங்க பேசக்கூடாது. இங்க சண்டை கட்டி போட்டு இருக்கு. என்ன யாருண்ணா இவன் மட்டும் சேர்ந்து முடிச்சுட்டு போறான். நான் தனியா வடிக்க முடியும்? அப்படியா? 2 பேரும் எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் பண்றீங்க சொல்லுங்க. நாங்க 2 பேரும் போயிடுறோம். நீங்க ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ஆட்டுங்க. ஆடு பருத்தி எடுங்க கட்டி பிடிங்க. எப்படி என்ன சொல்லுங்க? ஏங்க நாங்க 2 பேரும் என்ன வேலை பண்றோம்? குறுக்க வந்து நீ என்ன ஆடிட்டு இருக்கிற? அண்ணன் தம்பி அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் கட்டிக்குவோம். அண்ணன் தம்பி ரோட்ல பரவாயில்லையே இங்க வந்து அடிச்சுக்கிட்டா இப்படி? அப்படி இல்லைன்னா இப்ப அடிக்கிற மாதிரி அடிப்போம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடிப்போம். என் தம்பி மேல பாத்துக்கோ நான் கீழே பாத்துக்கோ. மேல படுத்துக்காரு நீ கீழே படுத்துக்கோ. மரத்தை அவன் மரம் ஏறும் போது நான் இலை கூட ஏறல அதை அவன் பாத்துக்கோ நான் கீழே கீழே பாத்துட்டேன். அடே அப்பா. ஆமாண்ணாங்கிற எங்க அண்ணனை பத்தி சாதாரணமா இடம் போட்டுறாத. ஆமாமா எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் எல்லாரும் கிட்ட அதான் பெரிய பாளையம்பட்டியில் சொல்லிட்டாங்க எல்லாமே. பெரிய கிட்டுங்க தான் 2 பேரும். நீ கம்மனு பொழப்படி தெரியுற. நானும் 5-6 மாசமா தொலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குதான் என் தம்பி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தம்பி பருத்தி எடுக்க போலான்னு பாட்டு பண்ணிய நானும் கொஞ்ச நேரம் வரட்டு விளான்னு கேட்டேன். இதுக்கு நீ குறுக்கு வந்து பூந்துக்கிட்டு இருக்கிற 3ஆவது இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஆமாமா நான் குறுக்க வந்துட்டேன். எல்லாம் போயிருப்பீங்க எல்லாம். அதுதான் பாக்குறேன். கட்டு சோறு கட்டிட்டு போக வேண்டியது அப்படியே. கட்டு சோறுல லாய்க்கு போடுறேன். 2 பேரும் கட்டு சோறு கட்டிட்டு நேரம் அப்படியே போயிருங்க. தம்பி அண்ணன் கிட்ட எடுத்து சொல்றாடே சொல்றா. இளநீ எத்தனை வேணும் சொல்லு. இளநீ உனக்கு எத்தனை வேணும்? இளநியா? ஆனா உனக்கு வேணுமாண்ணா? எனக்கு ஒரு எத்தனை இலை கொடுக்குறீங்க? உங்களுக்கு எத்தனை வேணாலும் கொடுக்குறோம். இருக்கிறது 2. ஒன்னு பெருசா இருக்கு ஒன்னு சின்னதா இருக்கு. அது என்ன 2ல பெருசா ஒண்ணு இருக்கு சின்னதா ஒண்ணு? ஆமாண்ணா ஒரே கொலையில அப்படி இருக்குண்ணா. அது எப்படி அப்படி இருக்கு? தேங்காய் உடைச்சவங்க நடுவில் ஒரு பொந்து இருக்கும். அதான் மரத்தில் ஏறி பாருன்னு தெரியும். தான் மரத்துல பாருங்க. எந்த மரத்துல? பாரு எல்லாம் தெரியுது பாரு. அண்ணா சரி போலாண்ணே. சரி போலாம். ரமேஷ் உன்னோட ஜிபேக்கு ஒரு 50,000 ரூபா பணம் அனுப்பியிருக்கேன் சரியா? அதை எடுத்துட்டு நீ கருணை நம்ம கஸ்தூரி எல்லாரும் சேர்ந்து போய் ஜவுளி எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் 1000 தான் இருந்தாலும் தாய் மாமனுக்கு தான் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் என் அண்ணனுக்கு கையோட பத்திரிக்கை வச்சுட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சாமி ஃபோட்டோ இருக்குது பார்த்தியா, அங்கே பத்திரிக்கையெல்லாம் வச்சுருக்கேன். கருணை வீட்டுக்கு பாதி எடுத்து கொண்டு போய் கையோடு கொடுத்துட்டு வந்து. புரியுதா? அம்மா நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படிம்மா போகிறது? ரமேஷ் அப்பா இல்லாமல் உங்கள் 2 பேர்த்தையும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனேன்டா. படிக்க வைக்கும் போது கையில் பணம் இல்லை. அதான் இருக்கிற நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு உங்களை நல்ல விதமாக படிக்க வச்சுட்டேன். ஆனால் இப்போ கல்யாணம்னு வரும்போது எப்படி இருந்தாலும் என் அண்ணன் பையன் கருணை ஒரு 30 பவுன் நகையாவது போடுவான்.
நம்ம ஒரு 10 பவுனாவது போட்டால் தானே நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அதுதான் அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பிட்டு வரலான்னு சீட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? நீ என்ன பண்ணுற, நான் சொன்னதை மறக்காமல் எல்லாம் போய் ஜவுளி வாங்கிட்டு வந்துடுறீங்க. புரியுதா? போனமா வந்தமான்னு சீக்கிரம் வீடு வந்து சேரணும். சரிங்கம்மா. சரி, பார்த்துரும். கஸ்தூரி, இனிமே உன்னையும் என்னையும் அந்த ஆண்டவனால கூட பிரிக்க முடியாது. உன் கூட வாழ்ற அந்த அழகான நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. பனியிலும் வேர்க்கிறேன், மன்மதன் சந்நிதி முதன் முறை பார்க்கிறேன், அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன், முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே, செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தம் என்று தோணுதே, காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க,
வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க அண்ணே 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 என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன். 1000 தான் இருந்தாலும் தாய்க்கு அப்புறம் தாய் மாமா உறவும் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு தான் பத்திரிக்கை வைக்கணும்னு வந்திருக்கேண்ணே. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணே. எவ்வளவு தைரியம் இருந்தா என் எதிரி மகன்னு தெரிஞ்சும் அவனுக்கு பொண்ணு கொடுக்குற அண்ணே எவன் என் மூஞ்சில கரிய பூசுறானோ அவனுக்கே சம்மந்தியா வந்து நிக்கிற. அடுத்தவங்களுக்கு பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். சொந்த அண்ணன் பசங்க வீட்டில் தானே கல்யாணம் பண்ணி தரேன். எப்போ என் எதிரி மகனுக்கு பொண்ணை கொடுக்கும் நீ முடிவு பண்ணியோ அப்பவே என் தங்கச்சி நீ செத்ததுக்கு சமம். அண்ணே ஏன்னு என் தங்கச்சி செத்து 5 நிமிஷம் ஆகி போச்சு. இனிமே அண்ணன் தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த செருப்பாளி வெளியே போ. அண்ணே ஒரு கூட பிறந்தவள என் கடமையை நான் செய்கிறேன். அதுக்கு மேல வர்றது உங்க பொறுப்பு. பசுபதி சேதுபதி அந்த அலங்காரி நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டானா? என்னப்பா சொல்ற? எவ குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்னமோ அவன் குடும்பத்துக்கே பொண்ணு கொடுத்திருக்காளா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஊர் மரியாதை பணம் பதவின்னு வாழ்றான் அந்த கருணை. அதனால அவனுக்கு பொண்ணு கொடுக்கிறா. நாம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறா. நமக்கு எப்படி பொண்ணு கொடுப்பா? மகனே என் அண்ணன் குடும்பமா தங்கச்சி குடும்பமா ஒன்னா இருந்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும். இந்த 2 குடும்பத்தையும் 2ஆ உடைச்சிட்டா அப்புறம் எப்பறா அந்த கல்யாணம் நடக்கும்? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த அலங்காரி இந்த கல்யாண பத்திரிக்கையோட சேர்த்து அவன் நகைச்சீட்டையும் கொடுத்து தெரியாம வச்சுட்டு போயிட்டான். இப்ப அவ பணத்தை எடுத்துக்கிட்டு நகையை திருப்ப போறவ திருப்பி வரும்போது அந்த நகையும் இருக்கக்கூடாது, என் தங்கச்சியும் உயிரோட இருக்கக்கூடாது. என் தங்கச்சி அவ போன மாட்டா. அப்புறம் எப்பறம் அந்த கல்யாணம் நடக்கும்? ஏ செண்பகம், கருது வெளுத்தாலும் காக்கா கருடனாகாதடி. இந்த சேதுபதி வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கர்ணம் கூட வாழ நினைச்சா விடுவனாடி இந்த சேதுபதி.
பணமாக்கிட்டு அவன் மக கழுத்துல கட்டுறா தானே. கடிகளவு நெருப்பு தான் காடு மேடெல்லாம் எரிக்கும். நெருப்புக்கே அஞ்சாது நாம வெயிலுக்கு அஞ்ச போறோம். உன் கூட வாழறாங்க செண்பகம், வேற எவன் கூடவோ வாழக்கூடாது. அந்த அர்த்த அலங்கார படமாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அந்த அலங்காரி கழுத்துல போறண்டா பணமான, அவன் மக கழுத்துல போறண்டா மனமான. வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்து இருந்தா. அத பாத்துட்டு எத்தனை வாட்டி தான் பாப்ப? அம்சோனே யோ இங்க வாய. உரிமையா அம்சவேணியும் அம்சவேணின்னு கூப்பிடுறியே, எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா? உனக்காகவா? ஒரு உதவி என்ன, ஓராறு உதவி பண்ணுவேன். என்ன கந்தல பணம் வாங்கி கொடுக்க சொல்றியா? சீ, பணம்லாம் வேண்டாம். என்ன வீட்டுல தனியா படுத்திருக்கிறியா? பயமா இருந்தா நானும் வந்து கடிச்சு வந்து பிடிச்சி படுத்துக்கிட்டேன். கருவாட்டுக்கு பூனையை காவல் வச்சா அவ்வளோதான், தின்னுப்பிட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. யோ எனக்கு 3 பார்ட்டி பிடிச்சி கொடுயா, அதுவே போதும். பார்ட்டியா? நான் புரோக்கரா பார்ட்டி பிடிக்கிறதுக்கு? யோ குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு 3 பார்ட்டி வேணியா, அதை தான் பிடிச்சி கொடுன்னு கேட்குறேன். ஈஸியா பிடிச்சிடலாம். பொம்பளை இல்லை, பொம்பளைக்கு யாராவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்களா? ஆம்பளைக்கு தான் பண்ணணும். இது வந்து ஹாஸ்பிட்டலில் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 3 ஆம்பளை பிடிச்சி குடியா. என்ன பண்றது, நரம்பு வெட்டுறதுக்கு ஒரு 500 ரூபா காசு மீறி போட ஒரு 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க. யோ யாரு வெட்டிக்குவா? இங்க வாய, இங்க வா. சொல்லு. இவ்வளவு வேக்கானமா பேசுறல்ல, நான் இன்னும் 3 நாள்ல 3 ஆம்பளைக்கு கட் பண்ணினா என் வேலை போயிரியா? பேசாம எனக்காக நீயே. அவசரப்படாத, 3 பேர் தானே, ஈஸியா பிடிச்சிடலாம். நம்ம கோழிக்கு இப்ப சென்றாஜ் 1, 2வது என் தம்பி ரங்கன், 3வது ஒருத்தர் தானா அவனை ஓடிடுவான் கொஞ்ச நேரத்துல. யோ பேசாம நீ கட் பண்ணிக்கோ. ஐயோ தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுறீங்க. சரி சாக்க குறை. எனக்கு இடுப்பு வலிக்குது, அதுக்கு மட்டும் மருந்து கொடுத்தா போதும். நாயை பிடிக்கிறேன். இந்த வண்டிக்கு இந்த ஹலோ பிரதர், ஹலோ டார்லிங், குட் மார்னிங். டே தம்பி சுப்பிரமணி சொல்லியா? மரியாதை கூப்பிடுறேன். தம்பி சுப்பிரமணி எவ்வளவு மரியாதை கூப்பிடுறேன். 8 இடுப்பு மேல ஓத. கூடச்சேரி வரைக்கும் வர்றியா? கூடச்சேரி வலிக்குமா? என்ன வேலைன்னா? விஷயத்துக்கு கூடச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பேசிக்கலாம்டா. கூடச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? ஆமா. நரம்பு ஓட்டுற சமாச்சாரத்துக்கா? ஏய் நரம்பு வெட்டினால் கவர்மெண்ட்ல லோனு தராங்களாமாடா. அந்த பணத்தை வாங்கி சொல்ற கேள்றா, அந்த பணத்தை வாங்கி நம்ம கண்டைங்கிட்ட கொடுத்தோம்னா பெரிய மாடம் 2 மாடம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நீ ஒண்ணு வச்சுக்க, சொல்ற கேள்ற நாய் டயலாக் மறந்து சொல்லி தொலையா. காலையில 10 லிட்டர், சாயங்காலம் ஒரு 8 லிட்டர் கறந்து 2 பேரும் ஒன்னா வேணாலும் கறந்துக்கலாம், தனித்தனியா வேணாலும் கறந்துக்கலாம். லோனை வாங்கி என்னையா பண்றது? இந்த மாட்டை வாங்கி அதை மடியை பிடிச்சி கறக்கணுமே, அந்த இளவு தான் நமக்கு தெரியாது. என்ன நான் என்ன பால் கறக்கிறதுக்கு பால் சேர்த்துக்கிட்டு போய் ட்ரெயின் எடுத்துட்டு வர முடியும்? மாட்டோட மடி சைஸ் கூட இல்ல, பால் மாடு வேணும். சரி இடுப்பு உடைக்குது, எனக்கு மருந்து வாங்கலாம்னு வந்தேன். யாரு உனக்கா? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ உனக்கு இடுப்பு வலின்னு சொல்லவே இல்ல, பார்த்தா அப்படி தெரியலையே. எங்க மாரம சத்தியமா எனக்கு நடுமுனை தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏயா நேத்து நைட்டு வேலூர் கணேசா தியேட்டர் பக்கத்துல எங்கேயோ அந்த சந்தில பார்த்த மாதிரி இருக்குது உன்னையா? ஆனா முன்னாடி முடிச்சு படத்துக்கு போயிருந்தா தம்பி. அது தெரியல, கட்டிங் போட்டிருப்ப தெரியல. படத்துக்கு போன மாதிரி தெரியல, இந்த ஆளை பார்த்தா. கேள்றா, படத்துக்கு போன மாதிரி தெரியல, எங்கேயாவது இடக்கு மடக்கு நோவு இது வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, பக்கத்து வீட்டுக்கார அக்கா கூட சொல்லி. அதெல்லாம் ஒண்ணுடா, நான் இடுப்பு வலி மட்டும் தான்டா. எப்படியா காலையில செருப்படி இருக்குது. சரி யோ இப்ப பாட்டி புடிச்சு தர முடியுமா முடியாதாயா?
ஐயோ எனக்கு அம்சா அக்கா மாதிரி. யோ சுப்பிரமணி எனக்கு தம்பி மாதிரியா? அவனை வச்சு என்ன சந்தேகப்படுறியா? நீ பாக்குற பார்வையே செல்றா கோழி முட்டை காய. எல்லாரும் அண்ணன் தங்கச்சியா இருந்துட்டா எயிட்ஸ் எதுக்குடா வருது போடா. ஆமா ஆமா, இப்ப இவர்தான் வந்து எய்ட்ஸுக்கு புது மருந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு நாட்டுக்கோழி ஒன்று பிடிச்சி அடிச்சு நல்லா நான் நிறைய ஊத்தி அடிச்சு கூடி எல்லாம் எடுப்புகள் எல்லா வழியும் போயிருப்போம். ஆமா ஆமா, சீக்கிரம் போயிட்டு. யோ இங்க பாரு, தலைப்பாக்கட்டுக்காரு நவுரியா. இங்க பாரு, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும்போது 3 ஆம்பளைய புடிச்சிட்டு வர. இல்லைன்னா நீ ஒண்ணு வெட்டிக்கோ, அவன் ஒண்ணு வெட்டிட்டோம். இந்த நாடகம் நடத்துறான் பாரு, அவன் ஒண்ணு வெட்டிக்கிட்டோம். மொத்தம் 3 பேரு கூடி வெட்டிக்கோங்க. இந்த நாய் கொஞ்சம் மோசமான, பத்திரமா பாத்துக்கோ. நீ முதல்ல பத்திரமா போய் சேரு. அத்த என்ன விட்டுட்டு கல்யாணம் பண்ணலான்னு நீ நினைச்ச, ஆனா உனக்கு நான் கருமதி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லாதவன் சோத்துக்கு நாய் கூட போட்டி போடுமா? எனக்கு போட்டியா என் பங்காளி கர்ணன் தான். கர்ணனுக்கு பொண்ணு கொடுத்த இந்த சேதுபதி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? வெட்டி பழிச்சிருவனே. சேதுபதி, இனிமேதான் நம்ம காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். கடுங்காத்தும் மழையா கூட்டும், கடுசினம் கடும் பகையா கூட்டும். அந்த கர்ண குடும்பத்துக்கும் அத்த அலங்காரி குடும்பத்துக்கும் தீராத பகை உண்டு பண்ண. அந்த பரதேசி கர்ணன் மானம் இழந்து மரியாதை இழந்து தெருவடிக்கிற சேதுபதி. நம்மளை எதிர்த்து எவனும் வாழக்கூடாது, வாழவும் விட மாட்டேன். என்னமாச்சு? யாருன்னு தெரியலப்பா. நான் போயிட்டு இருந்தேன், பின்னாடியே வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தேன். என் தலையில அடிச்சுட்டு நான் கொண்டு வந்த நகை பணம் எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து பொடுக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. இன்னும் 2 நாள்ல என் பிள்ளையோட கல்யாணம். என் புள்ள கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ ஆமா, எனக்கு நகை வேணாம், எதுவும் வேணாம். நீங்க நல்லா இருந்தா அதுவே போதுமா? ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் நானும் அண்ணனும் அனாதையாளமா நிப்போம். நல்ல வேளை, எந்த சாமி புண்ணியமோ உங்களுக்கு எதுவும் ஆகல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. கையில நகையும் இல்லை, பணமும் இல்லை. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த ஊரே பார்க்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனே. இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா, கடனை வாங்கி இந்த கல்யாணத்தை பண்ணிடலாமா? அப்புறமா நான் வேலைக்கு போய் கடனை கட்டிக்கிறேன். இப்போ கடனை வாங்கி கல்யாணத்தை பண்றதை விட வேற வழி இல்லம்மா. நான் கல்யாணம் நாள்ல இருந்து
இது வரைக்கும் யாருக்கிட்டையும் என் கூட பொருந்தது வீட்டில் கூட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கையே தெரிந்ததில்லடா. ஆனா இப்போ ஐயோ நீ ஏடி பழகுற? நீ அழுகாத பாரு, உன் அம்மா உயிரை பணைய வச்சாவது என் தலையை அடமானம் வச்சாவது ஓ கல்யாணத்தை நான் நடத்துறேன். நீ சந்தோஷமா இரு. டே கிளம்பு, போய் தர்மகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். கிளம்பு, நீ பத்திரமா இரு. எப்படி தப்பிச்சா அந்த அலங்காரி? அவ செத்து தொலைஞ்சாதான் நம்மளுக்கு நிம்மதி. டே சேதுபதி, எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தன்னால அடங்க போகுதுடா. அந்த கர்ண பணம் பதவி மரியாதை இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறான். அவன் ஆட்டத்தை எப்படி முடிக்க போறான் நீ வேடிக்கை மட்டும் பாரு. சொன்னீங்களாமா? வாயா பூசாரி, எப்படி இருக்க? வருமானம் எப்படி போகுது? வருமானம் வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா இருக்குங்கய்யா. அது ஒண்ணும் இல்ல பூசாரி, அன்னைக்கு என் அண்ணா மகன் கர்ணனுக்கு பூர்ணகம்ப மரியாதைய கொடுத்துட்டேன். அது எனக்கு பிடிக்கல. அந்த கோபத்துல உன்னை திட்டேன், தப்பா நினைச்சுக்காத. யோயா பூசாரி, மாசம் எவ்வளோயா சம்பாதிப்ப? அமாவாசை பௌர்ணமினா 1500 கிடைக்குங்க. மற்ற நாள்லாம் பெருசா வருமானம் இல்லைங்கய்யா. ஏ பூசாரி, எத்தனை நாளைக்கு தான் 5க்கும் 10க்கும் தட்டை தூக்கிட்டு அல்லாட போற? உனக்கு 3 பொண்ணுங்க இருக்கு இல்லையா? நாளைக்கு அதை நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல இடமா பார்த்து நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் சொல்ற வேலையை செஞ்சினா 3 லட்ச ரூபா பணம் தர்றேன். பசுபதி, 30,000 பூசாரிக்கு அட்வான்ஸை கொடு. இந்த பூசாரி, இதுல பணம் 30,000 இருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லாம பணத்தை கொடுக்குறீங்க. எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? யோ பூசாரி, அது வேற ஒன்றும் இல்லை பூசாரி, நம்ம கோயில் நகை நீ திருடணும். அந்த பழிய அந்த கர்ண மேல போடணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஐயா என்ன சொல்றீங்க? பூசாரி, எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். கொஞ்சம் கூட யோசிக்காத. நகை நமக்கு, பழி அந்த கர்ணனுக்கு. ஐயா, கோவில் நகையை திட்ட சொல்றீங்க. நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் மாலத்தோட வாழ முடியுமா? இந்த ஊர் மக்கள் என்ன அடிச்சே கொண்டுருவாங்க ஐயா. யோ பூசாரி, பயப்படாதயா. உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம். நீ யாருக்கும் தெரியாம காதும் காது வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. ஐயா வேண்டாங்கய்யா, எனக்கு பயமா இருக்குங்கய்யா. யோ பூசாரி, வாழ்நாள்லாம் பிச்சைக்காரனா வாழ்றதுக்கு ஒரே நாள் பணக்காரனா வாழ்ந்து செத்து போகணும். பணக்காரனா வாழ்றதுக்கு எதையோ செய்யலாம். கோயில் நகை 60 பவுனு நீயே வச்சுக்கோ. எங்களுக்கு நகையும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஆனா அந்த கர்ண மானம் கெட்டு மரியாதை கெட்டு நடுத்தருவில் நிக்கணும். ஐயா, இந்த ஊரு அவன் முகத்துல காரி தும்பணும். கோயிலாக என் பொறுப்பில் இருக்கும் போது
மாதிரி ஆச்சுன்னு அவன் நடு தெருவில் நிற்கிறான். ஐயா உங்களை நம்பி தான் நான் போறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் என்னை காப்பாற்றணும். பூசாரி உனக்கு எந்த பிரச்சனையும் வராதப்பா, நாங்க இருக்கோம்ல, நாங்க அந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறோம். தைரியமா செய்யா, நீ செய்யா. பூசாரி நகைய மட்டும் திருவிட்டு வா, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஹலோ எஸ் மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவா? ஐ ஆம் மைக்கேல் ஜாக்சன். ஐயோ, எஸ் நீங்களா அந்த மைக்கேல் ஜாக்சன்? ஐ சி பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ சுடுகாட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கு. பார்த்தா தெரியாது மேன். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. சொல்லுங்க, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? திஸ் வில்லேஜ், வாட் இஸ் த வில்லேஜ் நேம்? ஓ, இந்த ஊர் பேர் கேக்குறியா? எஸ் எஸ் ஐ சி. பெரிய பாளைய பட்டி. பெரிய பட்டி. பெரிய பட்டி இல்லடா, பெரிய பாளையத்து பட்டி. ஓ ஐ சி. வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ஓ, இது என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேக்குற? ஃபங்க்ஷன் எஸ் அம்மன் கோவில் ஃபங்க்ஷன். ஓ அம்மன கோயில். ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். அம்மன கோயிலா? ஆத்தா கண்ணை குத்திடுவாடா, காலையில அப்புறம் உனக்கு கண்ணு தெரியாம போயிடும். நோ ஐ வில் டேக் கேர். அம்மன் கோவில், அம்மன். நோ திஸ் இஸ் மை மவுத் மே நை ஐயா. என்னது? அம்சா அம்சா, ஓய், அந்த கரை அடிச்ச மண்டை ஒருத்தர் தானே, அவனை ஒரு வாரமா ஆளை காணா. இந்த பக்கம் வந்தானா? வரலையே. ஆமா, இந்த நாய் யார் கூடத்துல நாரதர வாசி போட்ட மாதிரி? ஐயோ, இவர்தான் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன். Who are you man? What are you doing? என்ன சொல்லி தொலைறா? Tell me. Tell me. Okay. You a countryman. Take it. This is ஒரு சோரி நாய் ஒரு வாரமா காணா, அதை தான் தேடிட்டு இருக்கிறேன். This is 100 rupees. Take 20 rupees. Not 20 rupees. This is American dollar. அமெரிக்கா டாலர். Choose. Okay man, cool drinks okay. Where is straw? Straw. Kulal man, pipe. அப்படின்னா என்ன மேன்? ஓ பைப் மேன், பைப் போட்டு குடிக்கிறது. ஓ, பாட்டில குழாய் போட்டு உறிஞ்சுவாங்களா அதா? ஓ எஸ் அதெல்லாம் இங்க கிடைக்காது மேன். ஓகே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். இங்க ஃபுட் கிடைக்குமா மேன்? புட்டு குத்தினா அண்ணன் முடிச்சு கட்டி போட்டுருவோம் அந்த பக்கமா. இல்ல மேன், ஈட்டிங் ஃபுட். அதெல்லாம் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு நோம்பினால தானே சட்டி எடுத்து 4 வீடு போனீங்கன்னா 4 வீடு ஏன் போற? இந்த பக்கம் போ, எங்க அண்ணன் உனக்கு வேணுங்கிறது போட்டுருவேன். என்ன மேன், என்னை இன்சல்ட் பண்ற? இந்த தொப்பி கழட்டுன்னு வச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரியாம தான்டா முடிச்சிட்டு இருக்கிறேன். அம்சா, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஆமாயா, எனக்கும் முன்னாடி இருந்து ஒரு டவுட் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் சோதனை பண்ணி பாரு. ஏங்க சார், அந்த தொப்பி கொஞ்சம் கழட்டுங்க பார்க்கலாம். நோ திஸ் இஸ் மை இது தொப்பி கழட்டுனா பியூட்டி போயிடும். பெரிய இந்த பியூட்டி கருவாப்பாயில கழட்டுறா. அம்சா, நான் நினைச்சு சரியா பாத்தி அந்த பைத்தியக்கார அரமண்டைய. யோ, நீயா இது? ஆளே மாறிட்ட. ஆனா நீ இந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கடா. இந்த மூஞ்சி அழகா இருக்குதா? நம்ம கூட சேரி பார்த்தலாம். ஆக்சிடென்ட் ஆகி தோண்டி புதைச்ச பணத்தை தோண்டி எடுத்த மூஞ்சி மாதிரி இருக்குது. பொட்ட நாயாட்டம். இது அழகா இருக்குதாமா மேன்? உனக்கு பொறாம மேன். அழகன்னாலும் இது ஒரு அழகாமா. டார்லிங், நீ பக்கத்துல வா. வரேங்க. நீ வா, எங்க வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? எதுக்கு? ஃபாரின் போலான்னு சொன்னாயே. ஆமா, இந்த நாய் எப்படி இங்க இருந்து வரன்றது? வீட்டுக்கு போறோம் பாரு. எங்க வீடு ஃபாரின்ல தான் இருக்கு. எங்க வீடு ஃபாரின்ல தான் இருக்கு. ஃபாரின்ல. You don't know? I don't know டா. ஏ சுப்பிரமணியம்,
நடக்க கூடாது நடந்து போச்சுடா. என்னன்னே நடந்து போச்சு? இந்த பாட்டு செத்து போச்சுடா. உன்னை சீக்கிரம் வர சொன்னாங்கடா. என்னது பாட்டி செத்து போச்சா? ஐயோ பாட்டி பாட்டி செத்து போன பாட்டியை கட்டி பிடிச்சாது. என்ன கட்டி பிடிச்சா? பார்த்தா எங்க பாட்டி மாதிரியே இருக்குது. டேய் சீக்கிரம் போடா, பணத்தை எடுத்துருவாங்க. எப்படியே போறது? மனசுக்கு ஒரே துக்கமா இருக்குது. ஒரு 50 ரூபா இருந்தா கொடுனே. கிட்டவாடா வாங்கிட்டு போயிடுறேன். எதுக்குடா? அண்ணே மனசு துக்கம் ஒன்றும் தாங்க முடியல. ஒரு கோட்டராவது குடிக்கணும்ண்ணே. ஏண்டா பாட்டு செத்து போச்சு கோட்டை அடிக்கிறதா? 50 அடிச்சா தாங்க. இருற வர்றேன். குடுப்பாரு பாரு வாரி. நல்ல பெரிய நோட்டை கொடுனே. நீ எடுக்க கூடாது. போய் குமாரோட சொல்லி வர போய் அடி போ. ஓகேண்ணே நன்றிண்ணே. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனே 50 ரூபா கேட்கறான், நீ 200 ரூபா கொடுத்து அனுப்புற. அட அறிவு கட்டவளே, நான் கொடுத்து நல்ல நோட்டு இல்ல கள்ள நோட்டு. அவங்க கூட ஒயின் ஷாப்ல கொடுத்து போலீஸ் சொல்லி உத வாங்கிட்டு. ஐயோ உண்மையாலுமே உனக்கு ரொம்ப அறிவுதாயா. இத்தனை நாள் என்ன ஏமாத்திருப்பான். சரி இன்னைக்கு வா, நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாடலாம். சீ போயா. தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி ஏறக்குயிலே அன்னமே ஏறக்குயிலே குயிலே அன்னமே. செங்கரும்பு தங்கக்கட்டி செங்கரும்பு தங்கக்கட்டி ஏலேல குயிலே அன்னமே ஏலேல குயிலே குயிலே அன்னமே. வானத்தில் பறந்தாலும் கூடு கட்டி வச்சாலும் குயிலுக்கு ஒரு சோடி வேணும். வானத்தில் பறந்தாலும் குயிலுக்கு ஒரு சோடி வேணும். அது குளிருக்கு சுகமாக வேணும். அடம் மச்சானே ஆசை வச்சானே மச்சானே ஆசை வச்சானே. செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி ஏறக்குயிலே அன்னமே ஏறேலோ குயிலே குயிலே அன்னமே. தாமரப்பூ மொட்டு தாவணி போட்டாலும் காத்துக்கு தடையேது உள்ளே. தாமரப்பூ மொட்டு தாவணி போட்டாலும் காத்துக்கு தடையேது உள்ளே. ஒன்ன அழுவது சுகமாக உள்ளே. அடி கண்ணாட்டி எந்தன் கொண்டாட்டி கண்ணாட்டி எந்தன் கொண்டாட்டி. செங்கரும்பு தங்கக்கட்டி செங்கரும்பு தங்கக்கட்டி ஏலேல குயிலே அன்னமே ஏலேல குயிலே குயிலே அன்னமே.
ராம சாத்திரம் முடியாது அடிபுள்ள சரிதாண்டி வாடி இப்போ அதிகமா துடிக்குது நாடி அடி கண்ணாட்டி எந்த பொண்டாட்டி செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி ஏலேல குயிலே அன்னமே ஏலேல குயிலே குயிலே அன்னமே ஏலேல குயிலே குயிலே அன்னமே ஏலேல குயிலே குயிலே அன்னமே. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணும்னு என் தங்கச்சி பையன் பணம் வாங்கிட்டு போன அப்படியே. ஐயா கல்யாண காரியம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க ஐயா. என் தங்கச்சிக்கு நகை செய்யணும், அதுக்கு தான் கடன் கேட்டு நிற்கிறோம். கல்யாண செலவு கூட சமாளிச்சிருவோம், கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணி கொடுங்க ஐயா. ஐயா ஊரில் கேட்காத ஆளுகள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் பணம் இல்லைன்னு எல்லாருமே கையை வச்சுட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் பொண்ணோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கு. எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அலங்காரியம்மா நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என்ன தர்மகர்த்தாவை தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தானே? ஆமாங்க, என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் தர்மகத்தையாவை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தோம். என்ன பூசாரி, திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, ஆளை பார்க்கவே முடியல. கோவிலுண்டு வீடுண்டுன்னு இருக்கேன், வெளியே வேற எங்க போக சொல்றீங்க? வந்த விஷயத்த சொல்லு பூசாரி. திருவிழா முடிஞ்சு இன்னும் கோவில் கணக்கு வழக்கு பார்க்கல. சாமி நகை கோவிலே இருக்கு, அதை தான் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இன்னும் 2 நாளில் கருணா ஐயாவுக்கு கல்யாணம். அதனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறேன். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அந்த அம்மன் கழுத்தில் தாலி எப்படி நினைச்சிருக்கோ அதே மாதிரி ஏன் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்குறேன். அம்மன் நகையிலிருந்து ஒரு 10 பவுன் நகை கடனாக கொடுங்க. எண்ணி ஒரே வருஷத்தில் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம். எங்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கு ஐயா. இப்படி திடீர்னு கோவில் நகை கேட்குறீங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரானுங்காரு. நாளைக்கு நம்ம தான் போலீஸ் கேஸ்ன்னு கை கட்டிட்டு நிற்கணும். பூசாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அம்மா என் தங்கச்சியோட நகையை பேங்க்கில் இருந்து திருப்பிட்டு வரும்போது யாரோ முகம் தெரியாத திருட்டு பசங்க எங்கள் அம்மா கிட்ட இருந்து நகையை பிடுங்கிட்டு போயிட்டானுங்க. இன்னும் 2 நாளில் கல்யாணம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கோயில் நகையை கேட்குறோம். இது ஒரு பொண்ணோட காரியம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணி கொடுங்க ஐயா. என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க ஐயா. கல்யாண காரியம்னு வேற சொல்கிறீங்க. கோயிலில் சாமி காலத்தில் நகை பணம் இருக்குது. தங்கச்சி கல்யாணத்துக்கு சாமி நகை கொடுத்து ஒரு உதவி பண்ணால் நல்லா இருக்கும். பூசாரி நானும் எந்த முடிவும் இருக்காது. ஊர் 10 பெரிய மனுஷங்களை வச்சு தான் இதை முடிவு எடுக்க முடியும். நானும் கலந்துக்கிட்டு பேசுகிறேன். ஐயா உங்களை தான் நம்புகிறோம். எப்படியாவது என் பொண்ணை வாழ வைங்க. வரோம் ஐயா. ஆண்டவன் எல்லாத்துக்கும் நல்லா வாழ வைப்பான். நாங்கள் வரோங்க ஐயா. அப்போ நான் கைவிட மாட்டான். அப்போ நாங்கள் வரேங்க ஐயா. பாவமாக இருக்குது ஐயா. என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் ஐயா. போய் நாட்டாமையை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குங்கய்யா, நீங்கள் வேணா பார்த்து பேசிட்டு வாங்க. பூசாரே எதை வெளியே சொல்லிடுறாரு பூசாரி. பாவம் அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி சரி தர்மகிருதா. சரி பூசாரி.
பூசாரி என்னையா சொல்ற? உண்மையாவே சொல்ற? சாமி சத்தியமா சொல்றேங்கய்யா. அவ பொண்ணு கல்யாணத்துக்கு நகை வேணுமா? சாமி நகையே 10 பவுன் கொடுங்க, 1 வருஷத்துல திருப்பி தந்துடுறேன்னு சொல்றா. பூசாரி பல நழுவி பால்ல விழுந்து இப்ப அது நழுவி நம்ம வாயில விழப்போகுது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டோம் வாழ்நாள் வாடி போய் நடக்கணும். அந்த கர்ண குடும்பத்தையும் அத்த அலங்காரி குடும்பத்தையும் பிரிக்க அந்த ஆண்டவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். பூசாரி அந்த கோயில் நகைய நீ திருடு. பழிய அந்த ரமேஷ் மேல போட்டுருவோம். அவனை ஜெயில கம்பெனி வைப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்ணன் கைய காட்டி விட்டுருவோம். இதுக்கு மேலேயே அவங்க 2 குடும்பமும் எப்படி ஒன்னா இருக்குன்னு பார்த்தாவ. அத்தை மகனை மாமா மகனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான்னு அந்த அலங்காரி குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே காரி துப்புறோம். இந்த சந்தர்ப்பத்தை காத்துட்டு இருந்தோம். பூசாரி நீ கோயில் நகையை மட்டும் எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த கர்ண குடும்பமும் அந்த அலங்காரி குடும்பமும் எப்படி சிதறி போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. பூசாரி பணம் உனக்கு, பழைய அந்த ரமேஷுக்கு. இதுல அந்த கர்ண கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அவங்க 2 குடும்பத்திலையும் கல்யாணத்துக்கு பதிலா கருமாரி நடக்கணும். அதை நாங்க வேடிக்கை பார்த்து சந்தோஷம் பண்ணோம்டா. வேணுமா பிராண்டி வேணுமா
போயிட்டான். மக கல்யாணத்துக்கு நகை இல்லைன்னு சொல்லி அலங்காரியும் அவன் மகன் ரமேஷும் நகையை திருடிருப்பாங்களோ? பூசாரி அனாவசியமா பேசாத. அலங்காரி குடும்பம் ஒண்ணு அப்பேற்பட்ட குடும்பம் இல்ல. அவங்க பாட்டன் தான் இந்த கோயிலே கட்டினார். இத்தனை நாளா திருட்டு போகாத கோவில் நகை அலங்காரி கேட்டதும் திருட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம் தர்மகத்தா? அதான் ஒரே சந்தேகமா இருக்குது பூசாரி. எதுக்கும் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். எது தீர விசாரிக்காம போலீஸ்ல சொல்றது தப்பு பூசாரி. எதுக்கு கர்ணங்கிட்டயே சொல்லு பாப்போம். கல்யாண வேலையில அவர்கிட்ட போய் என்ன சொல்றது? அவர் அத்தை தான் திருடுனான்னு சொன்னா அவர் நம்பவா போறாரு? போலீஸ் வந்து விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். கர்ணனை கேட்காம முடிவு எடுக்க கூடாது பூசாரி. முதல்ல நம்ம தப்பிக்கிற வழியை பார்ப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா கோயில் நகையை திருடுவார்? திருட்டு நாய! என்னது கோயில் நகை திருடலானா? என்ன சொல்றீங்க? என்ன கர்ணன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த திருட்டுல இவனை கைது பண்ண சொல்லி பெட்டிஷன் வந்தது உங்க பேர்ல வந்திருக்கு. இப்ப என்னடானா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன பூசாரி, கர்ணனுக்கு தெரியாமையே பெட்டிஷன் கொடுத்துட்டீங்களா? இல்லைங்கய்யா, அவர் சொல்லிதான் புகார் கொடுத்தோம். பூசாரி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்ணன் கோயில் நகை 60 பவுன் காணும். அது என் அத்தை மகன் ரமேஷ் தான் எடுத்தான்னு நீங்க எல்லாம் சேர்ந்து தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. சார் சத்தியமா கோயில் நகையை நான் தெரியல சார். டேய் எதுவும் பேசாத. உன்னை ஸ்டேஷனை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிற வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். மிஸ்டர் கர்ணன், நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. ஏ கான்ஸ்டபிள், அவனை விளங்க மாட்டி இழுத்துட்டு போயா. சார் ப்ளீஸ் சார், என் பையன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். நம்புங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். உங்க பையன் தப்பு பண்ணானா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. ஏ பூசாரி, நீயும் தர்மகர்த்தாவும் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. இவனை பத்தி விசாரிக்கணும். என்னையா வேடிக்கை பார்க்கறான்? அவனை இழுத்துட்டு போயா. அட பாவி சண்டாளா, இப்படி நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு என்னடா துரோகம் பண்ண? ஐயோ, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சிருந்த நகை பணம் எல்லாம் எவனோ அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கோயில் பூசாரி கிட்ட போய் ஐயா ஒரு 10 பவுன் நகையை கடனா கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நாங்க முடிவெடுக்க முடியாது, கலந்து பேசி சொல்றேன்னு சொன்னாங்க. நானும் என் பிள்ளைய வந்துட்டோம். விழுகாதவங்க காலை பிடிச்சு கெஞ்சி கதறி நான் நகையை படைத்து சேர்த்து வச்சிருக்கேன். அத்தை, கல்யாணத்துக்கு பணம் வேணும், நகை வேணா என்ன கேட்க வேண்டியது? கோயில் நகை எதுக்கத்தான் கேட்டீங்க? அப்பா நாங்க கேட்டா நாங்க தான் திருடனே நீ கேஸ் கொடுப்பியா? அத்தை சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. நான் கல்யாண வேலையை பார்த்துட்டு எங்கேயுமே போகல அத்தை. என்ன ஏதோ கோவில் நகை திருடிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்னம்மா பிரச்சனை? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உன் அருமை அண்ணே கோயில் நகையை திருடிட்டானே.
நிக்கிறானே அருமை புருஷன் பேர்ல ஒருத்தன் அவன் கேஸ் கொடுத்திருக்கான். அதான் அவன் அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க அண்ணா அப்படி பண்ணாத அந்த மாதிரி இந்த அத்தை மருமக உறவு எல்லாமே இதோட அறுந்து போச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு அத்தையும் இல்லை, அவன் எனக்கு அண்ணன் மகனும் இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க செத்தாலும் நீங்க வரக்கூடாது, நீங்க செத்தாலும் நாங்க வரமாட்டோம் சொல்லிட்டேன். அத்தை ஆத்திரத்துல தப்பா முடிவெடுக்காதீங்க அத்தை. இது ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை பிரச்சனை அத்தை. அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. டேய் நீ சொல்லி நான் என்னடா கேக்குறது? நான் சொல்றத நீ கேளு. இது வரைக்கும் அமைதியான ஆறவள்ளியை தானே பார்த்திருப்ப. இந்த அழகாரி எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியாதுல்ல? காட்டடா இந்த அழகாரி யாருன்னு. டேய் இப்ப சொல்ற கேட்டுக்கோ. பொணமரத்துல தேள் குத்துனா தென்னை மரத்துல எப்படி விஷம் ஏறுதுன்னு மட்டும் நீ பாரு. டேய் என் பொண்ணு வாழாட்டினா மயிர் ஒண்ணாச்சு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீயும் உன் தங்கச்சி ஒரு வாழ்க்கை வாழ போறீங்களே, வாழ வேண்டிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு ஏன்டா என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புறோன்னு ரெண்டு பேரும் துணியா துணிக்க போற அந்த வாழ்க்கை அதுதான் எனக்கு வேணும். அத்தை கல்யாணம் பண்ண நாள்லயே எங்களை வாழா வெட்டியா ஆக்கிட்டீங்களா அத்தை? அந்த கொடுமைய எங்களால தாங்கிக்க முடியாது அத்தை. அத்தை உங்க வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி எப்படியோ வாழணும்னு கனவு கண்டிருக்கா அத்தை. அவ 1000 ஆசையோடும் 1000 கனவுகளோடும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கா அத்தை. அத்தை அவ வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க அத்தை. அவளை வாழ வைங்க அத்தை, வாழ வைங்க அத்தை. யாரோ பண்ண தப்புக்கு எங்க வாழ்க்கைய பழகாடாக்காதீங்க அத்தை. அத்தை ரமேஷ் நான் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்து நான் 2 பேர்த்தையும் நான் வாழ வைக்கிறேன் அத்தை. ஏன் பையனை ஜாமீன் எடுக்க நீ எவன்டா? ஏன் பையனை வாழ வைக்கிறதுக்கு நீ யாருடா? 10 மாசம் சுமந்து வளர்த்து ஆளாக்கின எனக்கு என் பையனை ஜாமீன் எடுக்க தெரியாதா? அவனை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? வாழ வைப்பேன்டா, என் பையனை நான் வாழ வைப்பேன். இந்த நிமிஷத்தை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட புருஷன் செத்து போயிட்டான். என்னம்மா இப்படி? அடியே ஓ புருஷ மாட்டேலடி, ஓ அண்ணனோட பொண்டாட்டியும் இங்க செத்து போயிட்டான். இதோட எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேர்த்தையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு எங்க 2 பேர்த்தையும் அனாதை ஆக்கிடாதீங்க. யாருக்கு யாரடி அத்தை? இல்ல யார் அத்தைன்னு கேட்டேன். எப்போ அண்ணன் என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனானோ அப்பவே எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இனிமே அத்தை மருமக உறவுக்கு இடமே இல்லை. மாமா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ணனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. வாய் மூடு. மாமா கனவுல கூட யாருக்கும் தீண்டு செய்ய மாட்டாங்கம்மா. அவரை நம்புங்கம்மா. ஏண்டி 20 வருஷமா உன்னை தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்துற உன் அண்ணனை விட இவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ. இனிமே அண்ணனோட பொண்டாட்டி என் புருஷங்கிற உறவெல்லாம் கொண்டாடிட்டு நீங்க வரக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி அவன் கூட வாடுறது ஒண்ணுதான், அரளி வெறிய அரைச்சு குடிச்சிட்டு சாகிறது ஒண்ணுதான். இன்னொரு தடவை அவனோட வாழணும்னு நினைச்சேன் நானே உன்னை கொண்டு போட்டுடுவேன், புரியுதா? வாழ வேண்டிய வயசுல இப்படி வாழ வேண்டிய நிக்க வச்சுட்ட. இப்படி பண்ண ஏன்னா என் புருஷன் எதுக்கு நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன்? ஏன்னா இப்படி எல்லாம் பண்ண? கஸ்தூரி அத்தை 1000 சொன்னாலும் அதை நான் தாங்கிக்குவேம்மா. கூட பிறந்த நீ என்ன வாழா வெட்டியா ஆக்கிட்டேன்னு சொன்ன பாத்தியா?
என்னால் தாங்கிக்க முடியல. உன்னை வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டானே தவிர உன்னை வாழ விட்டியா நினைக்கலாமா? சத்தியமா நான் கடவுளை கூட நினைக்கலாமா? கோயில் நகை எப்படி திருடு போச்சு? அதுக்கு ரமேஷுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் போலீஸ் ரமேஷை பிடிச்சிட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதம்மா. என்ன நம்புமா? நம்புறேன். நான் ஒன்ன நம்பாம யாருன்னு நம்ப போறா? அந்த கடவுளை நான் நினைக்கிறத விட எங்க அண்ணா ஒண்ணுத்தானே நான் கடவுளா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன யாருக்கு என்னென்ன துரோகம் பண்ணோம்? நம்ம வாழ்க்கை என்ன இப்படி ஆச்சு? வாழ வேண்டிய வயசுல 2 பேரும் இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறோமே. கஸ்தூரி, உன்னை வாழ வைக்க நான் இருக்கம்மா. என் வாழ்க்கை வெட்டியா போனாலும் பரவாயில்ல, நீ உன் புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா? வேண்டாட, என் தலையில சொந்த வீடுன்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நான் கல்யாணம் அன்னைக்கு வாழ வெட்டியா நிக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நான் வாழ வெட்டிதான். என் வாழ்க்கையை வீணா போனதுக்கு அப்புறம் பொட்டு வச்ச காரணம் கேள்விக்குறியாச்சு. கட்டி வச்ச மாலையோ வாடும்படியாச்சு. சொந்தமோ பந்தமோ வந்ததே நேத்து, வந்தத கொண்டுதான் போனதே காத்து. எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து ஏங்கி போகும்போது இந்த பொண்ணு பாடிடாத சோகம் ஏது? ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில. ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா அட சோதனை கொஞ்சமில்ல. உங்க பரம்பரையிலே இந்த மாதிரி கேவலம் நடந்ததே இல்லை. கோயில் நிறுவனம் உங்க பொறுப்புல இருக்கு. ஆனா நகை திருட்டு போயிடுச்சு. நல்லவன் நல்லவன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. அந்த நல்லவன் ஊர் மக்கள் நெத்தியில நாமத்தை போட்டு கோயில் நகைய மாமன் மகனும் அத்தை மகனும் சேர்ந்து திருடிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு பண்ணிட்டு அவன் தங்கச்சி நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் நாசமா போகணும். சேதுபதி, இந்த நகை திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மதம் கிடையாதுப்பா. தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசாதப்பா. பசுபதி, உங்க பங்காளி சண்டைய நிறுத்துங்கப்பா. இங்க பாரு கர்ணா, பல லட்சம் ரூபாய் நகை காணாம போயிருக்குது. கோயில் நகை உங்க தங்கச்சி போச்சு தான் திருடினாருன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குது. உங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்லைனாலும் கோயில் நிர்வாகம் உங்க பொறுப்புல தான் இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஐயா, சாமிக்கு சத்தியம் அதிகமா மனுஷனுக்கு சத்தியம் அதிகமான்னு தெரியலையே. இத்தனை நாளா சாமிக்கு தான் சத்தியம் அதிகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மனுஷனுக்கு தான் சத்தியம் அதிகம்னு. ஐயா, என்னால் யாருமே பாதிக்கப்பட வேண்டாம். இத்தனை நாளா கோயில் நிர்வாகம் என் பொறுப்பில் இருந்துச்சு. அந்த நகை திருட்டு போனதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் ஐயா. என் பேரில் இருக்கிற வீட்டையும் என் சொத்தையும் இந்த கோயிலுக்கே நான் எழுதி வச்சிடறேன் ஐயா. ராசா மகராசா யாரு கண்ணு பட்டது
ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நல்லது பண்றவங்க தாண்டா பூர்ண கும்ப மரியாதை. இப்படி ஊருக்கும் சாமிக்கும் கெட்டது பண்ணணும்னுக்கு எதுக்கடா பூர்ண கும்ப முத மரியாதை சொல்ற? பரம்பரையா பூர்ண கும்பம் முதல் மரியாதை நம்ம பாண்டிக்குள்ள வந்து கொடுத்து வந்தோம். மறுபடியும் கர்ணன் கொடுக்கும். ஐயா இப்ப என்ன சொல்றீங்க? நாங்க வாழ்ந்து கெட்டு போயிட்டோம். இனி எங்களுக்கு அந்த பூர்ண கும்ப மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க. எதுவும் வேண்டாம், வெளியே போங்க முதல்ல. இருக்கிற வீட்டையும் கண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இனிமே நம்ம எப்படி வாழ போறோம்? பசைன்னு வந்தா 1000 பேர்த்துக்கு நம்ம வீட்டுல சோறு போட்டோமே, எதுவுமே இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம்? தெரியலையே கஸ்தூரி, தெரியலையே. இந்த அனாதையா நான் உன்னை எங்க கூட்டு போய் வாழ வைக்க போறேன்னு தெரியலையே கஸ்தூரி, தெரியலையே. சத்தியமா எனக்கு தெரியலையே கஸ்தூரி. இத்தனை நாளா நம்ம கட்டி காப்பாத்துற மானம் மரியாதை போச்சு. நம்மள பரம்பரையா வாழ வச்ச சொத்து தொகை போச்சு. உன்னை நான் எங்க கூட்டு போய் வாழ வைக்க போறேன்னு தெரியலையே கஸ்தூரி, தெரியலையே. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை இழந்தோம், சொத்து சுகத்தை இழந்தோம். இனிமே இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாம எப்படி வாழ போறோம்? கஸ்தூரி, வாழணும்னு முடிவெடுத்தா அதுக்கு 1000 வழி இருக்குமா? சாகணும்னு முடிவெடுத்தா அதுக்கு ஒரே வழிதான்மா இருக்கு. இல்லண்ணே, நம்ம வாழணும்னா நம்ம நாசமா போகணும்னு நினைச்சவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் வாழ்ந்து காட்டணும்னு. கஸ்தூரி, என் மனசுல தான்மா தெம்பில்ல, என் உடம்புல தெம்பு இருக்கு. நான் காட்டு வேலைக்கு போயாவது நான் உன்னை காப்பாத்துவேம்மா. இந்த ஊர் மக்கள்லாம் நம்ம காட்டுல வந்து வேலை செஞ்சாங்க, எனக்கு சோறு போட்டிருக்கு. எவனோ ஒருத்த காட்டுக்கு நீ வேலைக்கு போறன்னு சொல்றேன்னா? நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அம்சா, இங்க தானே கள்ள உருண்டையாட கிடக்குற, என்ன சொல்லு? வந்துட்டியா? உனக்காக இல்லடா. ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னடி தங்க குஞ்சு? இந்த செண்டு சிங்கப்பூர்ல வாங்கினது, அடிச்சு பாக்குறியா? செண்டா பவுடராடா? செண்டு தான். இந்த சேலை ஜப்பான் வாங்கினது. இது ஹேர் பின்னு, இது ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு வந்தேன் உனக்காக. ஜெர்மனில தான் இந்த பின் இருக்கா? ஆமா. ஏண்டா நான் இந்த முக்கு சந்திலே இருக்குதுடா. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ, எப்ப பார்த்தாலும் பூ புண்ணாக்குன்னு வச்சுக்கிட்டு வேற ஏதாவது வைக்கிறா? வேற என்ன வைக்கணும்? செருப்பு வைக்க சொல்லிட்டா? எடுத்து கூடுறா மல்லிகைப்பூவை. மல்லிகைப்பூவெல்லாம் வேணாம். ஏன் ஓசி? சரிடா, வச்சுக்கோ. எங்க பூலே திருடி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டாட்டுற? ஏமா அதுவும் எங்க காசுதம்மா. சொல்லி காட்டுறியா? உன் காசுன்னு அதை அவன் சொல்லி காட்டலாம், நீ சொல்லி காட்டக்கூடாது. என்னடா? ஆமா, போய் தொலை. சரி,
நான் இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கிறேனே அந்த அண்டாவாயா எங்கவா இருக்கிறானா அந்த அண்டாவாயா ஒரு கடலை உருண்டையாவது வாங்கி கொடுத்துருக்கானா கஞ்சப்பாயா 10 பைசா பழம் செலவு பண்ண மாட்டான் ஐயோ தங்கம், ஐயோ அம்சா உனக்கு என் மேல எம்பிட்டு பிரியம். எனக்காக ஆசை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னை அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? ஆமா, உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? என்ன ஃபீல் ஆகுது சொல்லு. உன்னை பார்த்தா ஐஸ்வர்யா ராய் தங்கச்சி மாதிரியே இருக்குது. நம்ம 2 பேரும் பழுவுறது அந்த அரமண்டையா தேங்காய் மண்டையா அவனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. இப்ப மட்டும் முன்னாடி வந்தானே வச்சுக்கோ, கடப்பாரி எடுத்து ஒரே அடி நடுமண்டையில மண்டை நாளா பொழந்துரு. சீ, ஜூஜிபி பையன் அவனே ஒரு சுண்டக்கா பையன், அவனை அடிக்க எதுக்குடா கடப்பார? இத்துக்கூண்டு தடி போதாது. ஆமா அம்சா, அதுவும் கரெக்ட் தான். கரெக்டா இல்லையா? ஆமா கரெக்ட் தான். எங்கே அவன் வரலையே அந்த மண்டையா? ஏய், என்ன வர்ணிக்க உனக்கு எது கவிதை தோணலையா? நான் உன்னோடது சேர்த்து நான் படிச்சுட்டு வந்து தொலைகிறேன். யோ, நீ பொழுதுனிக்கும் வாச்சுக்கிட்டே இருக்கிற. ட்ராம் அவுட் இறங்குனா அப்புறம் பாத்துக்கலாம். கவுண்ட் பண்ணி சந்திர வாங்கிற மாதிரி நீ வாங்கி தாண்டா அவனு. நீ என்ன உதச்சின்னா அங்கெல்லாம் ஒன்றும் வலிக்காது. நல்லா பேப்பர் பேன் காட்டிட்டு தான் படுத்து கிடக்கும். ஏண்டா என்ன கடப்பாறை எடுத்து மண்டையில் அடிப்பியா? கடப்பாறை தூக்கிறி விட நீ என்ன நீங்க கடப்பாறை உயரம் இருக்கிறீங்க நீங்க. ஏண்டி என்ன அடிக்க சின்ன தடி போதுமோ? குச்சி தடி. என்ன 2 பேரும் சேர்த்துக்கிட்டு டகால் வேலை பண்றீங்க? இல்லைங்க, லவ்வா எனக்கும் அவனுக்குமா? சீச்சி, சொல்லுடா கருவாயா. இல்லன்னு நான் உனக்கு என்ன முறை அதை சொல்லு. ஐயோ, நானும் அம்சாவு சகோதரன் சகோதரி உறவனே, சகோதரன் சகோதரி. ஆமாங்க, அவன் எனக்கு தம்பி மாதிரி, நான் அவனுக்கு அக்கா மாதிரி. அப்படியா இருக்க? உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவனும் உடம்புக்கு வந்துடுறது. சரி டேய், நீ போட, நாங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம். போ. சரி, அப்படியே பேசி தொலைங்க. போனா போயிடறான் பாரு, படிக்கலாம் ஓடி போயிடுறானுங்க. சரி ஏங்க ஏங்க சொல்ல முசவனி, லவ் பண்றியா? என்ன லவ் பண்றியா? அவனை லவ் பண்ற? சரி, அவனை லவ் பண்றியா? லவ் பண்ணலைங்க, சும்மா அதாங்க பேசிட்டு இருந்தேன். ஏங்க என்ன சந்தேகப்படுறீங்க? எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நல்லா புசு புசு எண்ணெயில போட்ட பூரி இருக்கீங்க. உங்களை தான் நான் லைக் பண்றேன், அவனை நான் லைக் பண்ணல. உங்களுக்கு ஓகேன்னா நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி வா, ஓகே பண்ணிக்கலாம். அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். பிடிச்சோன்னா உனக்கு டைலாக்கே வரல பத்தி. நீ முதல்ல கிளம்பு, நான் அம்சாவை கூட்டிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வரணும். என்ன வேலைக்கு? என்ன வேலைக்குடா? அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுதா? எல்லா விளையாட்டும் தெரியும், அது ஒன்று தான் தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. சரி விளையாட்டு. டேய், மறந்துட்டா, அந்த பூவாய் கிழமை தெரியுமா? எந்த பூவாய் கிழவினே? ஆனா அந்த படுத்து படுக்கையா பல்லு இல்லாம தடி போட்டுக்கிட்டு இன்னைக்கு சாவமோ நாளை சாவமோன்னு இருக்குமே, அந்த பூவாய் கிளையாட்டு போய் அப்பா அம்மா முதல்ல விளையாடிட்டு வா, அப்புறம் நம்ம அம்சாவோட கத்துக்கலாம். ஏன் அம்சா மாதிரி சொல்லி கொடுக்குமானே விளையாட்டு? ஏய், அதெல்லாம் சூப்பரா சொல்லி கொடுங்க. ஏய், பழகிறது பழைய சைக்கிள் வாங்கி தாண்டா பழகணும், அப்புறம் தாண்டா புது சைக்கிள் வாங்கி டொர்னு போகணும். சரிண்ணே, நான் முதல்ல போய் இந்த பழைய சைக்கிள் பழவிட்டு அப்புறம் இந்த புது சைக்கிள் பழவறேன். அம்சா வரட்டுமா? ஏய், நாளைக்கு வந்துடுடா. பை. கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்லை, வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி,
சாமி குத்தங்காது முன்னு மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் புல்லறுக்க போகையில புல்ல நுனி தண்ணியில உன் முகத்தை பார்த்து புட்டு ஊடு வந்து சேர்ந்து புட்டு என் பாசம் தெரியாது மாமா இது அனுமாரு நெஞ்சில ராமா என் பாசம் தெரியாது மாமா இது அனுமாரு நெஞ்சில ராமா கொல்லையில மாங்கா மரம் கொத்து கொத்த காட்சி இருக்கு காவக்காரன் தூங்கையில கையெருட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும் அடியானிற்குள்ள கடிச்சாத்தான் ருசிக்கும் அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும் அடியானிற்குள்ள கடிச்சாத்தான் ருசிக்கும் பூவெடுத்து மாலை கட்டி ராசா நான் கூடு கட்டி குடியிருக்கேன் ராசா உன்னை நினைச்சு பிறந்தே வளர்ந்தேன் ராசா ஏ ராசா எம்மா உன்னை நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல காளக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ஒத்தை கொத்த சண்டையினா ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்ப பார்த்து சத்தம் போட்ட வீரனும் நீ ஏய். மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா உன் வாய கொஞ்சம் மூடிக்கடி வாரேன் நான் ஆம்பளதா வீரத்தை நீ பாரேன் நான் நினைச்சா மலையே வளப்பேன் வாரேன் நான் வாரேன் மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல உன்னை நான் கட்டிக்கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல வேண்டான்னு சொல்லுறீங்களே அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது மடி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி வேண்டாண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுண்ணா என்ன விடு செண்பகம் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நம்பிக்கை துரோகிய கண்ட துண்டமா வெட்டி போட்டாதான் என் ஆத்திர அடங்கும். என் புருஷனை வெட்டி கொல்றேன்னு சொல்றியே உன் தங்கச்சியை விதவைய பார்க்கணும்னு ஆசைப்படுறியா என் புருஷனை வெட்டி கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா நானும் விதவை ஆயிடுவேன் உன் பொண்டாட்டி கஸ்தூரியோ அனாதை ஆயிடுமா என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நம்ம மான மரியாதைய குழி தோண்டி போச்சுட்டான் செண்பகம். நம்மள இத்தனை துன்பத்துக்கு ஆளாக்குனவன சும்மா விடக்கூடாது செண்பகம். கழுதைக்கு நாம என்னதான் காதுல உபதேசம் பண்ணாலும் அது கடைசியில காலுக்காரன்னு தான் கத்துமா. அந்த மாதிரி நீ செண்பகத்துக்கு 1000 தான் எடுத்து சொன்னாலும் சரி, அவ அந்த கருணை வீட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவா.
டேய் நொண்டி குதிரை வண்டி இழுக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இவளை நம்பணின்னு வச்சுக்கோ வேஸ்ட் தான். அம்மா, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறியம்மா. உன் மருமகன் கெட்டு போனா உன் மகளை தான் வந்து பாதிக்கும்னு மறந்துடாத. ஏய், யாருக்கு யாரடி மருமகன்? என்னைக்கு என் பிள்ளைய அவன் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சானோ அன்னைக்கே அத்தை மருமகங்கிற உறவு எல்லாமே அருந்து போச்சு. அம்மா, இனிமே அவனோட நீ வாழணும்னு நினைச்ச உள்ள இல்லாட்டினா மயிர் ஒன்னாச்சு கழுத்து நெரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீ சொல்லி நான் என்னடி கேட்கணும்? நான் சொல்றத நீ கேளு. ஏடி, உன் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பணும் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா கும்மாரம் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இங்க நடக்காது. உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓடி உள்ள ஓடினா இப்படியே விடக்கூடாதுடா. போய் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வா. உனக்கும் ஓ தங்கச்சிக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரே மலையில 2 கல்யாணத்தையும் நான் நடத்தி காட்டுறேன். அம்மா, நீங்க வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அண்ணா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியலண்ணே. கால் ரொம்ப வலிக்குதுண்ணே. அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நடுத்தரவுல வந்து நிக்கிறமே. நமக்கு ஏன்னா இந்த நிலைமை? எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டம்மா. ஆனா இந்த ஆண்டவன் நம்மளை இப்படி வாழ வச்சுட்டான். யாரோ பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோமா. அண்ணா, பசிக்குதுண்ணே. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலண்ணே. சரி, பசின்னு நம்ம வீட்டுக்கு 1000 பேர் வந்தாலும் சோறு கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பசிக்கு சோறு கொடுக்க ஒரு நாடு இல்லையா? அண்ணா, வாழ்ந்து கட்டவங்க நல்லா வாழலாம். ஆனா நல்லா வாழ்றவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு. அப்படி கெட்டு போயிட்டா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு. கஸ்தூரி, நீ ஏமாளற. இந்த அண்ணன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் உன் கண்ணில் இருந்து ஒரு செட்டு கண்ணூர் கூட வரக்கூடாதுமா. இருமா, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். இங்கே இரு, வரேன். ஐயா, ரொம்ப பசிக்குதுய்யா. பரிசு தொலைஞ்சு 4 நாள் ஆச்சுயா. பசி கண்ணை கட்டுதுய்யா. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கய்யா. சாமி, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க சாமி. சாமி, பசி உயிர் போகுது சாமி. தண்ணி இல்லாம நான் செத்துருவோம் போல. ஏதாவது இருந்தா கொடுங்க சாமி. கஸ்தூரி, இந்த ஆண்டவன் நம்மள ரொம்ப சோதிக்கிறாம்மா. இந்தாப்பா, நீ சாப்பிடு. பசின்னு வந்த எத்தனையோ பேருக்கு சோறு போட்ட என்னால கூட பிறந்த வாக்கு பசி ஆத்த முடியலையே. விடுன, எனக்கு பசிக்குது.
அடா மனசு நிறைஞ்சு போச்சுண்ணே. அட இந்த உலகத்துல இருக்கவங்கலாம் நம்ம குடும்பம், நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி தான் வாழ்வாங்க. அடா உன்னோட ரத்தம் எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்ச கூட யாரோ ஒருத்தர் பசி எறிஞ்சு அவங்களுக்கு நீ சாப்பாடு போட்ட பாரு, நீ தானே உண்மையிலேயே கடவுள்னு. அட நீ நீ இந்த காலத்துல வாழ்ற கர்ணனே, நீ கடவுள்னு. உனக்கு தங்கச்சியா சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடுறேன், ஆராரிராரிரோ. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. விலகாத சொந்தம் இருக்க தனியாக்கி போனாளே, பிரிவாலே நானும் வாட வழிகாட்டி போனாளே. விலகத்தான் நினைக்கிறேன், விலங்குதான் போட்டியே, கலங்கித்தான் தவிக்கிறேன், கேள்விதான் கேட்டியே. துன்பம் என்னென்ன வந்தா என்ன, சோகம் என் வீட்டை சூழ்ந்தா என்ன, உன்னோட ஆசைய நிறைவேத்தி காட்டுவேன். எதிர்பார்த்த எல்லா கதையும் கனவாக கூடாது, உன்னை தேடி போகும் போது வழி மாறக்கூடாது. புயலிலும் மழையிலும் கொடியது தாங்குமா, இருட்டில தவிக்கிறேன் விடிவுதான் தோணுமா. உன்னை எண்ணாத நேரம் இல்ல கண்ணா, உன்னால தூக்கம் இல்ல. காத்தோடு பாடுற என் பாட்டு கேக்குதா. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே.